ஹாய், வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா த எல் கிளாசிக்கோ, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி ஆஃப் எவர் இப்படின்னு பல பெயர்களால கூறப்படுற நம்ம சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நான் இன்னைக்கு ஐபிஎல் வந்து கோலாகலமா ஸ்டார்ட் பண்றாங்க. என்னதான் ஐபிஎல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனாலும் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச் எப்போ நடக்குதோ அதுதான் த ஒரிஜினல் ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல். நீங்க மோஸ்ட்லி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச் ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் மேட்சஸ்லேயே வந்துடும், 1-2 மேட்சஸ்லேயே. ஏன் அப்படின்னா அங்கே இருந்து தான் வந்து மேட்ச் வந்து ஃபயர்டப்பாக போகும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபயர்டப் மேட்சாகவே ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த எல் கிளாசிக்கோ த கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்லி மக்களை பார்க்க வச்சு அங்கேருந்து ஐபிஎல்குள்ளே கொண்டு வருவாங்க வியூவர்ஸை. ஸோ அதுக்காகத்தான் இந்த பிக் ஃபிஷஸ் இவங்க 2 பேரோட மேட்சும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டே வந்துடும். அங்கேருந்து தான் மோஸ்ட்டாக ஐபிஎல் ஸ்டார்ட்டே ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ரியல் ஃபேக்ட்டு. ஸோ அப்படி பார்த்தா ஐபிஎல் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி நாளைக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்சஸ் வந்து எவ்வளோ நடந்திருக்கு, அதில் என்னென்ன ஸ்டாட்ஸ் இருக்குது, எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி முழு விவரங்களையும் ஏன் இதை கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்கிறாங்கங்கிறதுக்கான மீனிங்கையும் பார்த்துடலாம். வாங்க போகலாம். வெயிட், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்கிற 2 பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் இவங்களை மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மும்பை சென்னைன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து தோனி இவங்கெல்லாம் வந்து நினைவுக்கு வந்தாலும் ஒரு மறக்க முடியாத 2 பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு டீம்லையும் அது இவங்க 2 பேரும் தான். ஏன் அப்படின்னா தோனிங்கிறது ஒரு பொறுமையின் சிகரம், ஒரு கேப்டனு, ஒரு ஃபினிஷரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் டோட்டலாக அப்படியே கான்ட்ரடிக்டான பிளேயர்ஸு. ஸோ இவங்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்ல, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். த மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் கைஸ் அண்ட் த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் கைஸ் அண்ட் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கைஸ் ஆஃப் போத் டீம் இவங்க 2 பேரும் தான். இவங்களை பகச்சிக்கவே முடியாது. இவங்களை வந்து பயங்கரமாக ஓட்டிக்குவாங்க ஆன் த ஃபீல்டில். ஸோ நீங்கள் முன்னாடியிலேருந்து மேட்ச் பார்க்குறவங்களா இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவங்களை பற்றி பேசாமல் இந்த டாப்பிக்கை ஆரம்பிக்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக ஒரு 2 டீமை பற்றி பேச போகிறோம்னாலே நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஹெட் டு ஹெட் தான். வாங்க பார்த்துடலாம். இந்த 2 டீமும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் வந்து மொத்தம் 36 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் 20 வின் எடுத்திருக்காங்க 55.5%. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 16 வின்கள் 44.5% தான். ஒரு மிகப்பெரிய சதவிகித வித்தியாசம் வந்து இந்த வின்னிங்கில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போது தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ அதெல்லாம் கண்டினியூ பண்ணல. அதாவது பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி T20 லீக்ஸ் ஆடுற டீமை வந்து யுனைட் பண்ணி ஒரு சாம்பியன்ஸ் லீக்னு ஒன்று நடத்தினாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் இப்போ நடப்பு சாம்பியன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அதாவது லாஸ்ட்டாக வின் பண்ணது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அவங்க கிட்ட இருந்து கப் மாறல அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். அது இப்போதைக்கு ஓரமாக இருக்கட்டும், நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா மும்பை தான் வந்து சென்னையை பீட் பண்ணியிருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 டீமுமே ஐபிஎல் ஃபைனல்ஸில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. 2 டீமுமே வின்ஸையும் எடுத்திருக்காங்க. இந்த ஃபைனல்ஸ் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். த எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல். இதில் எல் கிளாசிக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, parallels to the ரியல் மேட்ரிட் விசஸ் பார்சிலோனா. நீங்கள் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட்டும் பார்சிலோனாவுக்கு எதிராகவும் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அவங்க 2 பேரும் இப்போ எப்படி ஐபிஎல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பையும், அது மாதிரி அவங்க ஃபுட்பால் லீக்ல வந்து ரியல் மேட்ரிட்டும் பார்சிலோனாவும் பல வருஷங்களாக வந்து ஒரு பரம எதிரிகளாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வேர்டாக அதை மென்ஷன் பண்ணுற விதமாக எல் கிளாசிக்கோ அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதே தான் வந்து இப்போ நம்மளோட ஐபிஎல்லையுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு வியூவர்ஷிப்பை கூட்டணுங்கிறதுக்காகவும் அது போக பல வியாபார யுக்திகளுக்காகவும் யூஸ் பண்ணப்படுற வேர்டு தான் இந்த எல் கிளாசிக்கோ. ஏன் இதை வந்து எல் கிளாசிக்கோ அது போக கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே முக்கியமான விஷயம் இதுதான், ஹை வியூவர்ஷிப். கன்சிஸ்டண்டா வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மேட்சா ஐபிஎல்ல இருக்கிறது சென்னை விசஸ் மும்பை மேட்ச் தான்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் எப்பயுமே ஃபுல்லாயிரும் இந்த மேட்சுக்கு. டிக்கெட்ஸே கிடைக்காது. உங்களுக்கு இப்போ கூட தெரிஞ்சிருக்கும், சென்னை விசஸ் மும்பை மேட்ச் இப்போ டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க ஆன்லைனில். நிறையா பேர் வந்து ஸ்கேம் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல. அந்த அளவுக்கு ஆன்லைன்லேயே அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னா பாருங்களேன். இப்போ நீங்க இதோட டிக்கெட்ஸ், மேட்சோட டிக்கெட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும், பிளாக்ல கிடைக்கும். ஆனா நீங்க 2000 ரூபாய் டிக்கெட்டை மினிமம் 8000 ரூபாய் கொடுத்தாதான் வாங்க முடியும். அதுதான் அதோட டிமாண்டு, அதுதான் உங்களோட சக்சஸும் கூட. அது போக ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் வேல்யூ தான். இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சுக்கு வந்து தனியா ஒரு ஆடியன்ஸ் செட்டப்பே இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து நிறைய மீடியா ரைட்ஸ், அது போக பாத்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட், ஃபேன்ஸோட இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்டர்னல் பாலிடிக்ஸ் இந்த மேட்ச்குள்ள இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்சஸ்ல ஆவரேஜா நார்மலா ஐபிஎல் பாக்குற, நார்மலா இப்போ ஒரு மேட்ச் ஐபிஎல்ல ஓடுதுன்னா அதை பாக்குறத விட 30% ஆஃப் பீப்புள் அதை அதிகமா பாக்குறாங்க. அதை விட ரெகுலர் மேட்சஸை விட இந்த மேட்சை அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல்ரி, ஒரு எல் கிளாசிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியும், கேப்டன்சின்னு பார்த்தா ரெண்டு பேருமே வந்து லெஜெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே 5 ஐபிஎல் கப்ஸை வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி பார்த்தீங்க அப்படின்னா 2010, 11, 18, 21, 23 இந்த 5 வருஷமும் வின் பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 13, 15, 17, 19, 20 ஆகிய வருஷங்கள்ல அவரும் 5 கப் வின் பண்ணி ஈக்குவலா இருக்காங்க ரெண்டு பேருமே. தோனிக்கு கேப்டன்சில கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ஐபிஎல்ல அவர் கேப்டன் பண்ணி அவரோட வின்னிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கூட தான் இருக்கு. 59.60% ஆஃப் வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு தோனி. ரோஹித் சர்மா வந்து 58.63% தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்லைட்டா ஒரு எஜ்ஜி எம்எஸ் தோனி கூட தான் இருக்காரு கேப்டன்சியில. இன்னொன்று என்ன அப்படின்னா சர்மா வந்து ஒரு அக்ரெசிவ் கேப்டன், ஒரு அக்ரெசிவ் அப்ரோச் இருக்கும் அவர்கிட்ட. ஆனா தோனிக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஹி இஸ் அ காம் கேப்டன், கூல் கேப்டன். ஸோ அவர் வந்து அக்ரெஷன் பெருசா காட்ட மாட்டாரு. அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் டெவலப்மெண்ட்லையும் சரி, டீமோட இம்பாக்ட்லையும் சரி, டீமோட கல்ச்சர்லையும் சரி ரொம்ப பங்கு வகிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல்ல இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்ற அளவுக்கு பிளேயர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க, ஒரு பெரிய மார்க்கெட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ், இந்த ரெண்டு கிரவுண்டுக்குமே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கு. மோஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சேப்பாக் ஸ்டேடியம். கிட்டத்தட்ட மும்பை வந்து சேப்பாக் ஸ்டேடியம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்லோயர் பிச், மோஸ்டா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். அது வந்து சென்னையோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து. ஸோ மோஸ்டா அங்க வச்சு சென்னை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதே மாதிரி வான்கடே அப்படியே சென்னைக்கு ஆப்போசிட்டான பிச்சு, பியூர் வந்து பேஸ் பவுலிங் பிச்சு. ஸோ சென்னை பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஈக்குவலான இது இருக்கு இதுல அப்படின்னே சொல்லலாம். கீ பேட்டில்ஸ் நான் அப்பவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கீ பேட்டில்ஸ் வந்து மோஸ்டா நான் ஃபைனல்ஸை மட்டும்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஃபைனல்ஸை பத்தி அடுத்து சொல்றேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஸோ ஐகானிக் மேட்சஸ் அண்ட் மெமரபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 2010 ஃபைனல்ல சிஎஸ்கே வந்து மும்பையை 22 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே டைட்டில் எடுக்கிறப்போ அவங்களுக்கு ரன்னர் அப்பா இருந்தது மும்பை இந்தியன்ஸ் தான். அதுக்கு அடுத்ததா 2013 ஃபைனல், அதுல பழிவாங்கும் விதமா சிஎஸ்கேவை எம்ஐ பீட் பண்ணி 23 ரன்கள் வித்தியாசத்துல அவங்களோட மெய்டன் ஓடிஐ ஐபிஎல் டிராஃபியை அவங்களும் எடுத்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கப்பு. அதுல ரன்னர் அப் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். ஸோ அதுக்கு அடுத்ததா 2019 ஃபைனல்லையும் இவங்க ரெண்டு பேரும் மோதினாங்க. இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஐபிஎல் ஃபேன்ஸ் மறந்திருக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு கடைசி பால்ல மாறின மேட்ச் இது. கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. ஒரு ரன் வித்தியாசத்துல மும்பை அந்த மேட்சை சிஎஸ்கே கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா டிப் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன்.
என்ன அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே 2019 ஃபைனல் தான் வந்து அதிக வியூவர்ஸால பார்க்கப்பட்ட மேட்ச்சு. 42 மில்லியன் பீப்புள்ஸ் ஹாட்ஸ்டாரில் இதை வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து ஒரு எல் கிளாசிக்கோ மேட்சாக இருக்குது, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரியாக இருக்குது. இப்போ புரியுதா ஏன் வியூவர்ஸ் வந்து இதை அதிகமாக பார்க்குறாங்க, ஏன் வந்து இது இவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் ரைவல்ரியாக இருக்குங்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒரு ரைவல்ரிக்கும் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்படி ஓவராலா இந்த கிரேட்டஸ்ட் ரைவல்ரியோட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேவோட மெயின் லெஜெண்ட்ஸ் யாரு அப்படின்லாம் பார்த்தரலாம். மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரு பிளேயர், ஆனாலும் இன்னைக்கும் ஐபிஎல்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் மிஸ்ஸிங் சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிற ஸ்டேட்டஸாக தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு பிளேயர், த மிஸ்டர் ஐபிஎல். சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ்ல சுரேஷ் ரெய்னா தான் மோஸ்ட் ரன்ஸ் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். இது இப்போ வரைக்கும் யாராலையும் மாற்றி எழுதப்படலை. மாற்றி எழுதப்பட இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுங்கிறதும் தெரியல. இதை தாண்டி டுவேன் பிராவோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கீ ஆல்ரவுண்டர் இன் மும்பை விசஸ் சென்னை மேட்சஸ்ல. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். அது போக எம்ஐ லெஜெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐல மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்தது லசித் மலிங்கா தான். அவர் தான் வந்து இன்னைக்கும் ஐபிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்காரு. அதை தாண்டி கெய்ரன் பொலார்ட், த மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மர் அவர் வந்து. ஸோ நான் இதை தான் வந்து இதையும் அப்புறமா பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் வச்சிருந்தேன்னா அவங்கள வச்சு நீங்க ஆரம்பிக்காமலும் இருக்க முடியாது, அவங்கள வச்சு பேசாம முடிக்கவும் முடியாது. இதை அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும். அது போக மோஸ்ட் இம்பேக்டட் பிளேயர்ஸ் ஃபார் த சிஎஸ்கே எம்ஐல ஜடேஜா, பும்ரா, ஸ்கை, இவங்க 3 பேரும் தான். இது போக ஒரு எக்ஸ்ட்ரா டிப் சொல்றேன். மலிங்கா இதுவரைக்கும் 3 தடவை ஐபிஎல்ல தோனியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அம்பாத்தி ராயுடு, எ டூயல் வின்னர். கண்டிப்பா இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரை பேசாமலும் இதை முடிக்க முடியாது. இவர் ஏன் பேசணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக பல வருஷமா ஆடி நிறைய கப்ஸ் வின் பண்ணி கொடுத்து அங்கேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக பல வருஷம் ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர். 2 டீமுக்கும் ஒரு காமன் பர்சன் அப்படின்னே அவரை நீங்கள் வச்சுக்கலாம். 2 டீமுக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அளப்பரியது. அம்பாட்டி ராயுடுவோட இந்த இதை குறிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை ஹாஃபாக பிரிச்சிருக்கேன். பாதி மும்பை இந்தியன்ஸ்க்கு அவரோட லைஃப் சைக்கிள் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல, பாதி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆடி இருக்காரு. அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கடைசியா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ண ஐபிஎல் கப்ல இவரோட பங்கு அளப்பரியது. ஹீ இஸ் எ கீ பிளேயர் ஃபார் போத் எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. ஃபேன் ஃப்ரென்சி, த பேஷன் பிஹைண்ட் த டீம்ஸ், மேசிவ் ஃபேன் பேசஸ். ஆமாங்க, இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கொண்ட டீம். அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்கே தான் வந்து ஆன் பேப்பர், ஆன் சோசியல் மீடியா அதிக ஃபேன் பேஸ் கொண்ட டீமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபலாகவே ஃபேன் பேஸ் இருக்குது இந்த 2 டீமுக்குமே. அது போக சோசியல் மீடியாவில் மோஸ்ட்டாக இவங்க தான் ட்ரெண்டிங், மீம்ஸ் வழியாக, அது போக டிபேட்ஸ் வழியாக எப்பயுமே வந்து ஆன் த டாப் அப்படி இருப்பாங்க. அது போக ஸ்டேடியம் அட்மாஸ்பியர் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. நீங்கள் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்தாலே கூட தெரியும். எங்கே பார்த்தாலும் மஞ்சள் ஜெர்சியும் ப்ளூ ஜெர்சியும் கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த ஐபிஎல் மேட்சுக்கு போனாலும். ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமான டைஹார்ட் ஃபேன்ஸ் கொண்ட டீம்ஸ் தான் இவங்க 2 பேருமே. இதில் எக்ஸ்ட்ரா டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச்சில் தான் வந்து ஸ்டேடியம்க்கு அதிகப்படியான ஆடியன்ஸ் வர்றாங்க அப்படின்னு ஹையஸ்ட் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 2 டீம்ஸும் தான். ஸோ அதை தாண்டி வர்ற ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட்டாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து விசில் போடு அப்படின்னு கத்துவாங்க. அது போக மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படி கத்துவாங்க அப்படின்னா ப்ளூ பிரிகேட் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இதை ஏன் கிரேட்டஸ்ட் ரைவல்ரியா பார்க்குறோம், ஏன் வந்து இதை எல் கிளாசிக்கோன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணுறது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம இப்போ என்ன இங்கே கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ரைவல்ரிங்கிறது வந்து ஐபிஎல்லோட பாப்புலாரிட்டிக்கும் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது.
ஆனால் அதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது யார் வந்து த ரியல் கிங் அப்படிங்கிறத டிபேட் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறது தோக்கிறத வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டியும் நம்மளுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த 2 டீம் கிட்ட இருந்தும் கிடைக்கக்கூடிய இந்த சாலிட் பிளேயர்ஸ் அவங்கள உருவாக்கி தர்றாங்க அவங்க இந்தியன் டீம்ஸுக்கு. அதை தான் வந்து நம்ம இப்போ பெருசாக பார்க்கணும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். Bye.